கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணடி தான் திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவங்க நம்மளை பார்க்கக்கூடிய பார்வையில ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா திருஷ்டி பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியோட தூய தமிழ் பெயர் கண்ணேறு. கண்ணேறு அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வை மட்டும் இல்லாம நம்மளோட பார்வைகளே சில சமயம் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி திருஷ்டியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சில பரிகாரங்களை செய்யலாம். அப்படி செய்யறதுனால கண் திருஷ்டியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம். எந்த மாதிரியான திருஷ்டியோட பாதிப்புக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவும் முக்கியமான பதிவு. பரிகாரம் 1. நல்ல வளமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒருவருக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்படலாம். அதனால அவரு உடம்புக்கு முடியாம ரொம்பவும் இளைத்து போகலாம். எப்பவுமே களைப்பா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாம எதுலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுக்கு மாறலாம். அந்த மாதிரி ஆரோக்கியம் குறைஞ்சவங்களுக்கு எந்த மாதிரியான திருஷ்டி சுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முச்சந்தின்னு சொல்லக்கூடிய 3 தெருக்கள் சேரக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சமா மணல் எடுத்துக்கோங்க. மணல் எடுத்துட்டு வரும்போது திரும்பி பார்க்காம எடுத்துட்டு வரணும். அந்த மணலை ஒரு வெள்ளை துணியில எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமா கல்லுப்பு, வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் 9, கொஞ்சமா கல்லுப்பு, ஒரு கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த துணியில முடிஞ்சுக்கோங்க. உடல் நலம் குன்றியவரை கிழக்கு பக்கமா நிற்கவோ முடியலனா உட்காரவோ சொல்லி இடமிருந்து வலமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றணும். அந்த மாதிரி திருஷ்டி சுத்தின பொருளை கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு திருஷ்டி எல்லாம் கடுகு போல வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கறி அடுப்பை எரிய விட்டு அதுக்குள்ள போடணும். கறி அடுப்பு இல்லாதவங்க கொட்டாங்குச்சியில அதை வச்சும் கொளுத்திடலாம். அதுக்கப்புறமா திருஷ்டி சுத்தினவங்க கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு சாமி கும்பிட்டு விபூதி பூசிக்கோங்க. உடல் நலம் குன்றியவருக்கும் பூசி விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது அவருக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி விலகி போயிடும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திருஷ்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம எரிக்கக்கூடிய வத்தல்ல இருந்து புகைச்சல் வராது. பரிகாரம் 2. பொறாமையால் வரும் கண் திருஷ்டி. உங்களுடைய உழைப்பிற்கும் திறமைக்கும் கிடைத்த புகழுக்கும் கூட கண் திருஷ்டி ஏற்படும். எப்பவுமே சுறுசுறுப்பா பம்பரம் போல சுத்திட்டு இருக்கக்கூடிய நீங்க திடீர்னு சோம்பேறித்தனமா மந்தமா செயல்பட நேரிடும். அந்த மாதிரி தொழிலையோ இல்ல உழைப்பிலையோ திடீர்னு மந்த நிலை ஏற்படுறதுக்கான காரணம் இந்த கண் திருஷ்டி தான். இதற்கான பரிகாரம் என்னன்னா, படிகாரம் சுற்றி போடுவதுதான். நாட்டு மருந்து கடையில பெரிய படிகாரக்கல் ஒண்ணு வாங்கிக்கோங்க. திருஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு பார்த்து உட்கார வச்சுக்கோங்க. இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் அந்த படிகாரக்கல்லை வச்சு 3 முறை சுத்திக்கோங்க. அடுத்து தலையிலிருந்து கால் வரை மேலிருந்து கீழாக இறக்கி வீட்டுக்கு பின்பக்கம் ஏற்கனவே போட்டு வச்சிருந்த தணல்ல இந்த படிகாரக்கல்ல போட்டுடுங்க. அந்த படிகாரக்கல் தணல்ல நல்லா மூடி இருக்கிற மாதிரி வச்சிடுங்க. அடுத்த நாள் விடியற் காலையிலேயே எழும்பி முச்சந்தில கொண்டு போய், அதாவது 3 தெரு சந்திக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூசிடுங்க. அந்த படிகாரத்தை தண்ணீரிலையும் போடலாம். அந்த மாதிரி போடும்போது அந்த தண்ணீர் யார் கால்லையும் பட்டுடாம ஒரு ஓரமா எங்கேயாவது ஊற்றிடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது அந்த நபருக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி மறைஞ்சு போயிடும். பரிகாரம் 3. உங்களுடைய வியாபார ஸ்தலம் அல்லது அலுவலகத்தில் முறையாக திட்டம் தீட்டி செயல்பட்டாலும் இறங்கு முகமாக இருக்கிறதா? இந்த மாதிரி திருஷ்டிக்கான பரிகாரம் என்னன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல கடற்கரைக்கு போய் ஒரு பெரிய பாட்டில்ல கடல் நீரை எடுத்துக்கோங்க. கடல் நீரை வடிகட்டி அந்த வடிகட்டிய கடல் நீரை உங்களுடைய அலுவலகத்துக்கோ அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கோ எடுத்துட்டு போய் எல்லா அறையிலையும் தெளிச்சு விடுங்க. அதுவும் முக்கியமா நீங்க தொழில் பண்ணக்கூடிய உங்களோட அறையிலையும் தெளிச்சு விடுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலையை அடுத்தவங்களை வச்சு செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களே தான் செய்யணும். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்க. தொழில்ல இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகி தொழில் நல்லபடியா நடக்கும். இதுவரைக்கும் எந்த மாதிரி திருஷ்டி வந்ததுன்னா எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இனி திருஷ்டியே வராமல் கண் திருஷ்டி நம்மளை நெருங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சிறப்பா வியாபாரம் நடக்கிறதுக்கு உங்களோட வியாபார ஸ்தலங்கள்ல அல்லது அலுவலகத்துல கருப்பு நிற கம்பளி கயிற்றுல படிகார கல்லோட சேர்த்து ஊமத்தங்காய் அல்லது தும்மட்டிக்காய் சேர்த்து கட்டி அதோட 7 பச்சை மிளகாய் திரும்பவும் ஒரு படிகார கல் அடியில வச்சு கட்டி தொங்க விட்டுடுங்க. இந்த மாதிரி தொங்கவிடக்கூடிய திருஷ்டி கயிறு ரொம்ப நாள் ஆயிட்டாலோ அல்லது படிகார கற்கள் கரைந்தாலோ வேறு கயிறு மாற்றி விடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடையை திறந்ததும் கடையில இருக்கிற சாமி படத்துக்கு ஊதுபத்தி ஏற்றி வழிபடுங்க. அதே போல கடையை மூடினதுக்கு அப்புறமும் கடையோட வாசல்ல கற்பூரம் ஏற்றிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்க, உங்களோட வியாபாரம் செழிக்கும்.
அடுத்ததா மாதம் மாதம் கழிக்க வேண்டிய திருஷ்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்காயையும் பூசணிக்காயும் உடைச்சு நடு ரோட்ல போடுறதை விட அதுக்கு மாறாக தேங்காய் உடைக்கக்கூடியவங்க காலையிலே ஒரு தேங்காயை வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. ஒரு கிண்ணத்துல மஞ்சள் தூளை தண்ணியில கரைச்சு அதையும் தேங்காய் பக்கத்துல வச்சிடுங்க. இரவு நேரத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்த பூட்டிட்டு போகும்போது அந்த மஞ்சள் தண்ணியில தேங்காயை நினைச்சுக்கோங்க. அப்புறமா அந்த தேங்காயில கற்பூரத்தை ஏத்தி எல்லா இடமும் சுத்துங்க. அதை அப்படியே கடைக்கு முன்னாடி கொண்டு போய் சுத்தி வாசல்ல உடைச்சிடுங்க. நாம உடைக்கக்கூடிய தேங்காயை மற்றவங்களும் சாப்பிடணும், எறும்பும் சாப்பிடணும், அதுதான் நல்லது. அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற மஞ்சள் தண்ணியை தலையில தெளிச்சிட்டு கடைக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சு வந்தோம்னா நம்மளோட தொழிலும் வளர்பிறை போல வளரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.